அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து நாங்க சென்னைக்கு 3 நாள் வேலையா போயிருந்தப்ப அங்க எடுத்த வீடியோ தான். அக்கா வீட்ல வந்து லஞ்ச் வந்து அன்னைக்கு ஃப்ரைடே லஞ்ச் வந்து வெளிய தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சரி அக்கா வீடு வந்து காவாங்கரை பக்கத்தில மாதவரத்துக்கிட்ட டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்க டிமார்ட் போலான்னு சொல்லி கிளம்பி போனோம். டிமார்ட்டுக்கும் போயாச்சு. அங்க வந்து நெறைய ஆஃபர்ஸுமே இருக்கு. நான் மோஸ்ட்லி வந்து திருச்சி தான் அதிகமா போயிருக்கேன். எங்க ஊருக்கு வந்து திருச்சி தான் ரொம்ப கிட்ட. அங்க உள்ள டிமார்ட் போயிருக்கேன். சென்னைக்கு வந்து சரி டிமார்ட் அங்கேயும் எப்படி இருக்கும்? திருச்சி டிமார்ட்டும், சென்னை டிமார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்கலான்னு தான் சொல்லிட்டு போனோம். என்ட்ரன்ஸ்லேயே நெறையா பிஸ்கட் ஐட்டம், ஃபஸ்ட்டு எப்போவுமே டிமார்ட்டில் வந்து ஆஃபர் ஐட்டம் தான் மெயினா வச்சுருப்பாங்க. கேஷ்யூலாம் அன்றைக்கி வந்து ஆஃபரில் தான் இருந்துச்சு. கேஷ்யூலாம் வாங்கிட்டு அப்புறம் பெட்ஷீட் வந்து நல்லா இருந்துச்சு. கிளாத்லாம் சூப்பராக இருந்துச்சு. சிங்கிள் பெட்ஷீட் தான் 149 நினைக்கிறேன். ஆமாம் 149 தான். கிளாத் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு பெட்ஷீட் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்டுக்கு அவங்களுக்கு ஃபாரினில் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கே தான் எப்போவுமே நான் டிமார்ட்டில் தான் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் வந்து 5 பீசஸ் கர்ச்சிப்புமே 59 தான். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதில் 2 செட்டு எடுத்தோம். அப்புறம் டிமார்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கிளாஸ் ஐட்டம் தான். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே நம்ம ஆன்லைனில் கூட ரேட்டு கூடவா இருக்கும். ஆனால் டிமார்ட்டில் வந்து அன்னைக்கு நாங்கள் திருச்சியை விட சென்னையில் வந்து ரொம்ப ப்ரைஸ்லாம் வந்து ஒரு 1 கேஜி 1.5 கிலோ அந்த மாதிரி கொட்டுற மாதிரிலாம் கிளாஸ் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 60, 99 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. அதுவும் கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுண்டு பிளேட் இருந்தது. அதுவும் 149 நினைக்கிறேன். அதில் ஒரு 4 பிளேட் எடுத்தோம். கடாயெலாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா கனமாக நல்லா இருந்துச்சு. கடாயுமே ஓரளவுக்கு ஓகே. ரேட்லாம் ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் வந்து நல்லா இருந்துச்சு. சரி இந்த கடாயை வந்து பார்த்தோம். ரேட்டு வந்து கூடவா சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ரேட்டு கொஞ்சம் கூட வந்தனால அந்த கடாய் எடுக்கல. அப்புறம் நைஃப்லாம் நான் பார்த்தேன். நிறையா நைஃப் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. 99க்கு 139, 149 சொல்லிட்டு ஒவ்வொரு ரேட்டுக்குமே இந்த ரேட்டுக்குலாம் இது ஒர்த்தான்னு சொன்னால் கண்டிப்பாக ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. நைஃப் எல்லா நைஃப்புமே நல்லா இருந்துச்சு. ஒரு நைஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நைஃப்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் இதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு வந்து ஜூஸ் எதுவும் கொடுத்துருந்தா தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் கடைசியில் எடுக்கல. அப்புறம் பிளாஸ்டிக் பிளேட்லாம் நிறையா வந்து ரேட்டு கம்மியாக நல்லா இருந்துச்சு. இந்த கிளாஸ் பாட்டிலாம் எனக்கு நிறைய எடுக்கணும்னு தான் ஆசை. நான் வந்து ட்ரெயினில் போகணும். எடுக்கிறது பெருசுலாம் சேஃப்டியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறையா மோஸ்ட்லி நான் அதிகமாகலாம் நான் எதுவும் எடுக்கலை. தேவையான வீடியோவுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையானது ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் எடுத்தேன். அதுவே பத்திரமா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு யோசித்து ஒவ்வொன்றும் நான் பாட்டில் ஸ்டார்டிங்கில் நிறையா எனக்கு பாட்டில் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், இவ்வளோது எடுக்கிறது பெருசில் நம்ம இதை சேஃப்டியாக கொண்டு போகணும். சரியாக பசங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமானது மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வச்சுட்டேன். கிளாஸ் ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. சூப்பர் மாடலாக இருந்துச்சு. இந்த பாட்டிலாம் பாருங்கள், 1/2 லிட்டர் பிடிக்கும். 29 தான். ரொம்ப கம்மியாக நல்லா இருந்துச்சு. இந்த க்யூட்டாக ஒரு 25 கிராம் கொள்ளும் இந்த சின்ன மினி கிளாஸ் பாட்டில் அது 30 தான். அப்புறம் தோசைக்கல் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி வேணான்னு சொல்லி பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சிச்சா அதோட அந்த தோசைக்கல்லுமே வச்சுட்டேன். அப்புறம் நிறையா டீ கிளாஸ்லாம் நிறையா மாடலாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக நிறையா வெரைட்டிஸ் மாடல் இருந்துச்சு. நாங்கள் இந்த மக்கு தான் எடுத்திருந்தோம். ஒரு பீஸ் வந்து 29 நினைக்கிறேன். ஆமாம், நான் 2 அக்கா 2ன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 மக் எடுத்தோம். அதுலேயுமே கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. ஒவ்வொரு டிசைனாக பார்த்துட்டு வந்து ஒரு 4 மக்கு மட்டும் எடுத்தோம். அப்புறம் ட்ரேயோடையே 6 கப்பு வந்து 139. அப்புறம் வந்து எப்போவுமே டிமார்ட்டில் வந்து இந்த கிளாஸ் ஐட்டம் இருக்கும். 4 பீசஸ் வந்து மசாலா கொட்டி வைக்கிறது 99 தான். அதுவுமே ஒருத்தர் இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தா அந்த கிளாஸ் கிச்சனில் இல்லாமல் இருக்காது. ஏன்னா இந்த மங்கில் வந்து நிறைய டிசைன் இருந்துச்சு. அதனால நாங்கள் ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். டீ கிளாஸ் தான் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு மாடல் இருந்துச்சு. இது ஹோட்டல்ஸ்லாம் அதிகமாக இந்த மாதிரி மண்பானை ஸ்டைலில் இருக்கும். எனக்கு இந்த டீ கிளாஸ் குட்டி கோண்டா இருந்தால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ப்ரைஸ் கூடவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அதை பார்த்துட்டு நான் எடுத்துட்டேன். அக்கா சொன்னேன், 1/2 கிளாஸ் தான் இருக்கும், இதையே அந்த எடுக்கிற அப்படின்னு சொன்னாங்களா. அதோட சரி அதையும் வச்சுட்டு மசாலா கொட்டி வைக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. 109, 299 இந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பாக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. புதுசாக வீடு கட்டி குடி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். வந்து மொத்தமாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி நிறையா மாடல்ஸ்லாம் பாக்ஸ் நிறையா மாடல்ஸ் இருந்துச்சு. திருச்சி உள்ள டிமார்ட்டில் நிறைய கலெக்ஷன் இருக்காது. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை. மாதாவரத்தில் வந்து நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் அங்கே எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்குன்னு தான் எங்கள் அக்கா சொல்லுவாள். அன்றைக்கி நாங்கள் போனதுமே ஃப்ரைடே தான். அப்படி இருந்துமே எங்களுக்கு சரியான வீடியோலாம் எடுக்கவே முடியல. இந்த பக்கத்து இடிக்கிறாங்க, அந்த பக்கத்து இடிக்கிறாங்க. பயங்கரமாக வந்து கூட்டமும் இருந்துச்சு. அப்படி இருந்துமே நான் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்தேன்.
முட்டை ட்ரேலாம் பார்க்க அழகா இருந்துச்சு. நான் எடுத்தேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, "நம்ம எங்கே 6 ட்ரேயாக வாங்குறவங்களுக்கு 6 முட்டை வைக்கிற இதெல்லாம் தேவையான்னு" சொல்லி சொல்லி திட்டினாங்க. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வாங்குறோமோ இல்லையோ இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து எடுத்து ரேட் எவ்வளோ, அது எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்குறது எல்லாருக்குமே உண்டு. அதே மாதிரி தான் நானும் வந்து எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். லன்ச் பாக்ஸுமே கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. ப்ரைஸ் ஓகே. ஆனால் நான் சில்வர் லன்ச் பாக்ஸ் தான் எடுத்தேன். ஸ்டீலில் எடுத்துட்டு பில்லெல்லாம் போடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஸ்டீலில் தான் 2, 3 எடுத்து எடுத்து எனக்கு வந்து உடஞ்சி போயிடுதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன கிளாஸ் ஐட்டமும் அது மாதிரி லன்ச் பாக்ஸில் வந்து முக்கால்வாசி வந்து அங்கே கிளாஸ் ஐட்டம் உள்ளதாக தான் இருந்தது. சரி கிளாஸ்லாம் வேணாம், நம்ம அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லினா இப்போ தான் ஆன்லைன்லேயுமே 3 லன்ச் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சரி அது இந்த வருஷத்துக்கு அது போதும்னு சொல்லிட்டு சும்மா லன்ச் பாக்ஸ் கலெக்ஷன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் லன்ச் பாக்ஸ் கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஏதாவது ஒன்று எடுக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எடுக்கலை. சுற்றி இருக்கிற எல்லா மாடல் லன்ச் பாக்ஸுமே நான் ஒவ்வொன்றா எடுத்து ரேட்டை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, என்னன்னு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு பில் கவுண்டருக்கு போயிட்டு பில் போட போயாச்சு. வீட்டில் கிளம்பும்போது நம்ம சொல்லுவோம், என்ன தான் நம்ம வீடு கிட்ட மளிகை கடை இருந்தாலும் கிராசரி ஐட்டம் வாங்குவோம். அப்படி இருந்தாலுமே டிமார்ட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும், ஏதாவது ஒன்று வாங்க சொல்லும். வீட்டில் கிளம்பும்போது நம்ம வந்து ஒரு 2000 போதும்பா, நம்ம அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்து கிளம்புவோம். நான் அங்கே போனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, அதோட டபுளாக தான் பில்லு வரும். எனக்குமே அன்றைக்கி வந்து அப்படி தான் வந்துச்சு. கடைசியாக உங்களுக்கு பில்லையுமே காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ பில்லு வந்துச்சுங்கிறத. பில் போட்டு வெளியே வந்து பார்த்தா சரியான மழை பெஞ்சு விட்டுருந்துச்சு. நாங்கள் உள்ளார போகும்போது நல்லா பயங்கரமாக வெயில் தான் இருந்தது. நாங்கள் போகும்போது ஒரு 4 இருக்கும். திரும்பி வெளியே வரும்போது ஒரு 6 இருக்கும். நல்லா மழை பெஞ்சு விட்டுருந்துச்சு. அதோடு வந்து நாங்களுமே ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு, அக்கா வீடு ரொம்ப கிட்ட தான் சொல்லிவிட்டு ஆட்டோலேயே போயாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து டின்னருமே வந்து வெளியே தான் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகல. நானும் அம்மா அக்கா 3 பேர் தான் போயிருந்தோம். பிள்ளைங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லிட்டு பீஸா, பர்கரு, சாண்ட்விச் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருந்தோம். இது வந்து பார்ட் 1 வீடியோவாக தான் நான் போட்டிருக்கேன். இன்ஷால்லா பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீக் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.